வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒன்றியத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைத்து இன்னும் சிக்கலான மசோதாக்கள் எதுவும் வரவில்லையே என்கிற ஒரு கேள்வி மக்களிடத்தில் இருந்த நிலையிலே இன்றைக்கு வக்ஃப் வாரிய திருத்த மசோதா என்கிற பெயரில் ஒரு மசோதா என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. நேற்றைக்கே மக்களவையினுடைய உறுப்பினர்களுக்கு அந்த பிரதி என்பது அனுப்பப்பட்டது. அப்போதே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பினை சம்பாதித்தது. அதாவது சுய அந்த சுதந்திரத்தை பறிக்கிற விதமாக இந்த மசோதா என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக இடம்பெற செய்கிற வகையில் இதில் சில திருத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இது மதத்திற்கு மட்டுமல்ல, தனி மனித சுதந்திரத்திற்கும் எதிரானது, இன்னும் சொல்ல போனால் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்று இன்றைக்கு திமுகவினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களும் இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணிகள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் எதிர்த்தனுடைய விளைவாக தற்போது பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அந்த வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன் ஒன்றிய பாஜக இப்படியான ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறது? இந்தியா கூட்டணி ஏன் எதிர்க்கிறது? விரிவாக நாம் அதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சிகளே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மருத்துவர் சையத் ஹபீசுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திரு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சார்பாக திரு அபுபக்கர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். சையத், உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த வக்ஃப் வாரிய மசோதா, இப்படி ஒரு திருத்த மசோதா கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு பாஜக நினைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். இது ஒரு அரசியல், வகுப்புவாத அரசியல், வெறுப்பு அரசியல், எம்பவர் பண்ணுறதுக்கு பதிலாக என்ஸ்லேவ் பண்ணக்கூடிய, அதாவது அதிகாரத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை பிடிங்கக்கூடிய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவுக்கு ஒரு 2-3 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தும். ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி தான் பாஜக வச்சுருக்கோம். ஒன்று, மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவர்னன்ஸ், ஆட்சியில் நிர்வாக சீர்திருத்தம் கொண்டு வரோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், நிர்வாக சீர்திருத்தம், மக்களுக்கு போய் சேர்றது, உமன் எம்பவர்மெண்ட்டு, பெண்களுக்கு போய் அதிகாரத்தை கொடுக்கறது, ஏழை மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது அப்படின்றது. இது எதுக்காகனா, பொதுவாக பாஜகவை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஐயோ இவங்க நல்ல நோக்கத்துக்காக தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னென்னா, ஒரு வகுப்புவாதத்தை தன்னுடைய தத்துவமாக இருந்து உயிர் மூச்சாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்கு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இதுதான் அடிப்படை அரசியல். இதில் ரொம்ப உள்ளே போய்லாம் ஆராய வேண்டியதில்லை. ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று, மக்களை ஏமாற்றுவதற்காக சில வார்த்தைகளை இந்த சட்டத்தில் போட்டுவிட்டு அவங்களுடைய கோர் ஓட் பேங்காக இருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்கான அரசியல். மகாராஷ்டிராவில் தேர்தல் வருது, அடுத்து ஜார்க்கண்டில் தேர்தல் வருது. அவன் இங்கெல்லாம் தன்னுடைய கோர் பேஸ், இந்த பட்ஜெட்டின் மூலமாக அவர்களுடைய கோர் பேஸாக இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் பாஜகவின் மீது அதிருப்தியில் இருக்காங்க. வெளிப்படையாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க வெளிப்படையாக இந்த பட்ஜெட்டை விமர்சனம் செய்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்களை பாசிஃபை பண்ண வேண்டிய, இவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு வேலை இருக்குது. பாரு, நான் இருக்கிறதுனால தான் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பிடிங்க முடியுது, அதுக்காகவாவது நீ எனக்கு ஓட்டு போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு அரசியல். அதற்கு வாய்ஜாலங்கள்ன்றது தான் அதிகாரத்தை பெண்களிடத்தில் கொடுக்கறது, அதிகாரத்தை மக்கள் மத்தியில் கொடுக்கறது, பரவலாக்குறது அப்படின்றதெல்லாம். இன்னைக்கு ரொம்ப அதிகாரத்தை இது எந்த இடத்துல நீங்க நினைக்கிறீங்க? அதிகாரத்தை பிடுங்கிறதா என்னன்னா, ஒரு ட்ரிபியூனல்ன்றது இருக்குல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பாயம்ன்றது ஒரு நீதிமன்றத்துக்கான உரிமைகளை கொண்டது. இன்னைக்கு அந்த தீர்ப்பாயம் இருக்கும்போதே அந்த தீர்ப்பாயங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கு. இப்போ வக்ஃப் ட்ரிபியூனல் சொல்லிச்சுன்னா அதோட நிற்கிறது இல்லை, ஹைகோர்ட்டுக்கு போவோம். ஹைகோர்ட்டுக்கு போவோம். அப்போ இவங்க சொல்றது தீர்ப்பாயம் முடிவு பண்ணான்றதுல, தீர்ப்பாயம் முடிவு செய்த பிறகும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரையும் தீர்ப்பாயத்துடைய தீர்ப்புகள் மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றன, ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன, அப்பீலுக்கு போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது இது சிவில் இஷ்யூஸ்லாம் கிடையாது. இது வக்ஃப்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்லாமியர்கள் கொடை என்பது ஒரு பிரார்த்தனை.
சரி. கொடை என்பது ஒரு பிரார்த்தனை. அப்படி நிலங்களை கொடையாக கொடுத்த ஒரு பிரார்த்தனை, ஓகே, அந்த சொத்துக்களுக்கு பேர் வக்ஃபுன்ற சொத்து. சரி. இன்னைக்கு நான் ஒரு புத்தகத்தை வக்ஃபு செய்யறேன்னா இந்த புத்தகம் வக்ஃபாக இருக்கும். லைப்ரரிக்கு நான் வக்ஃபு பண்ணிடுறேன் அப்படின்னா நான் கொடையாக இறைவனுக்காக இதை கொடுத்து விடுகிறேன் அப்படின்றதான். அப்படி சொத்துக்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இது ஒரு பிரார்த்தனை சார்ந்த விஷயம், ஒரு வழிபாடு சார்ந்த விஷயம். அப்ப என்னுடைய வழிபாட்டு முறையில் நான் இறைவனுக்காக இந்த சொத்தை கொடுத்துட்டேன். அப்ப அதை நிர்வாகம் செய்யக்கூடிய வேலை யாருக்கானது? யாரு ஒரு வக்ஃப் போர்டுன்னு ஒரு அமைப்பு வச்சு அந்த வக்ஃப் போர்டுல உறுப்பினர்களாக வருவதற்கு தேர்தலை வச்சு அதுக்கு சில வழிமுறைகள் எஸ்ஓபிஸை வச்சு நிலையான ஒரு வழிகாட்டுதல்களை வச்சு இத்தனை எம்பிக்கள் இருக்கணும், இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கணும், எம்பி இல்லாத பட்சத்தில் எக்ஸ்எம்பி இருக்கணும், சமூக ஆர்வலர் இருக்கணும், இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல அதை தெரிந்தவர்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலோடு ஒரு தீர்ப்பாயம் பல உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படுகிறது. அப்ப இது முழுக்க முழுக்க வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்ட இடத்துடைய நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. இதுல அரசு எப்போ உள்ள வரலாம்னா இங்க ஊழல் நடக்குது, இல்ல இங்க வந்து முறையான பராமரிப்பு இல்ல அப்படின்றப்போ மேற்பார்வைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இல்ல இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் பண்ணி பேசும்போது எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, திருச்சியில இருக்கக்கூடிய திருச்செந்துறைங்கிற ஒரு ஊரே ஒட்டுமொத்தமா வக்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது வக்ஃப்ன்றது இன்னைக்கு நடந்தல, முகலாயர்கள் காலத்துல இருந்து 1000 ஏக்கர் வக்ஃபாக கொடுக்கப்பட்டிருக்கு, 2000 ஏக்கர் வக்ஃபாக கொடுக்கப்பட்டிருக்கு. பல வக்ஃப் நிலங்களில் கோயில்கள் இருக்கு, அதுக்கப்புறமும் கட்டப்பட்ட கோயில்கள் இருக்கு. இப்போ உதாரணம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு மன்னரா இருக்கிறேன், நான் இந்த ஊரையே வக்ஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வக்ஃப் தானே. அந்த ஊர்ல கோயிலும் இருக்கும், அந்த ஊரும் இருக்கும். அப்ப அதுதான் வக்ஃப். வக்ஃப் என்பது ஒரு இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு இடம் கிடையாது, அது இறைவனுக்காக பிரார்த்தனை செய்வது கொடையாக வழங்கக்கூடிய இடம். ஆமா, அப்ப முகலாயர்கள் காலத்துல இருந்து பணக்காரர்கள் 1000 ஏக்கர் ஹெக்டேர்ஸ் கணக்குல வக்ஃப். இல்ல இப்போ நீங்க சொல்றது முழுக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து நீங்க அதே மாதிரி 5 வருடம் இஸ்லாமியராக இருந்தா நீங்க வக்ஃப் வந்து கொடுக்கலாம், நீங்க சம்பந்தப்பட்ட நிலத்தை நீங்க கொடுக்கலாங்கிறதுல அவங்க எந்த விதமான இதுவும் பண்ணல. ஆனா இந்த வக்ஃப் வாரிய இந்த உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது பெண்களுக்கான அதிகாரத்தை நாங்க கொடுக்கிறோம், அதே மாதிரி இதர பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களும் இனிமேல் வருவாங்க, இல்ல வேற்று மதத்தினரும் வருவாங்க அப்படிங்கிறது எது சிக்கலா இல்லைங்க. நான் முழுக்க இப்ப நான் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு 2013 யூபியில கும்பமேளா நடக்குது. சரி, அந்த நடத்தக்கூடிய பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆசம் கான் என்ற அன்னைக்கு யூபியில சமாஜ்வாதி பார்ட்டியுடைய முக்கிய தலைவராக இருந்த ஆசம் கான், அவர் முஸ்லிம். அவர் கும்பமேளாவை நடத்தக்கூடிய பொறுப்புல எடுக்கிறார். அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய ஆர்கனைசர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் எப்படி இந்த கும்பமேளாவை நடத்த முடியும், நிர்வாகம் செய்ய முடியும். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஒருவேளை அந்த இடத்தில் இஸ்லாமிய அமைச்சராக இல்லாமல் ஒரு இந்து அமைச்சராக இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு. அப்ப இஸ்லாமியர்கள் இந்து மத வழிபாட்டு சம்பந்தமான விஷயங்கள் நிர்வாகம் செய்வதை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல், ஆனா இங்க இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமை அதை சார்ந்த நிர்வாகம் செய்வதற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ள வருவதற்கான நோக்கம் என்ன, எதுக்காக வேணும்? இனி கலைஞர் செய்திகள், கலைஞர் டிவி நிர்வாகம் நடக்குது, அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துக்க போறாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு மற்ற ஊடகத்துல இருக்கிற 2 பேரை நாங்க உள்ள வைப்போம் நிர்வாகத்துக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு அபத்தமோ அந்த அளவுக்கு அபத்தமானது இது. நாளைக்கு திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இருக்கு, அதுல மாற்று மத உறுப்பினர்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயம் ஜெயின்களுடைய பல என்டோன்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் போனா ஒத்துப்பீங்களா? சீக்கியர்கள் இருக்கு குருத்வாரால, அதுல வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறுப்பினரா போகணும்னு ஒரு வழிகாட்டுதல் முறையை செய்ய முடியுமா? இதுக்கு பின்னாடி இல்ல, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த அறச்சீற்றம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இன்னொரு பக்கம் இதுல சில பேர் கருத்து பதிவிடுறாங்க, பாஜகவை சார்ந்தவர்கள், நீங்க தானே மத சார்பின்மைன்னு பேசுறீங்க, இப்ப இன்னொரு மதத்தை சார்ந்தவர் உள்ள வந்து அவங்க அந்த மத சார்பின்மை என்பது அனைவருக்கும் நீங்க செய்யுங்க. ஓகே, எல்லா மதங்களையும் இருக்கா? இவன் டிடிடி போர்டுல வந்து என்ன போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் வக்ஃப் போர்டுக்குள்ள இவங்க வர்றத மதசார்பின்மைன்னு பேசுங்க. ஆனா இந்த மதசார்பின்மையுடைய புரிதலே உங்களுக்கு எவ்வளோ
இதுவா இருக்குன்னா சிறுபான்மை சமூகம் சீண்டப்பட வேண்டும், அந்த சீண்டப்படுதலை பொறுத்து கொண்டு இருப்பது மதசார்பின்மைன்றாங்க. பாஜகவுடைய பார்வையில இதுதான். நீங்க இந்த துணிச்சல் உங்களுக்கு இருந்தா நடத்தி காட்டுங்க. இங்க என்ன உங்க வந்து ஹெச்ஆர்என்சியில ஒரு வாட்டியும் ஹெச் ராஜா போன்றவர்கள் ஹெச்ஆர்என்சி வந்து அரசு கிட்ட இருந்து பிடுங்கணும், தனியா வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுல இந்த கருத்தை வைக்கலாமா? ஹெச்ஆர்என்சியில எல்லா சமூகங்களையும் உள்ள விடலான்னு பேசலாமா? அது எவ்வளவு அபத்தமான வாதம். அதை திமுக செய்யாது. ஏன்னா அந்தந்த மதத்துடைய மக்களுடைய உணர்வுகள் ஒண்ணு இருக்கு, அவர்களுக்கான புரிதல் இருக்கு, அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயம், இது பொது விஷயமே கிடையாது. இதுல பாஜகவுடைய கார்ப்பரேட் மரப்பான்மையும் இதில் ஒண்ணு. சும்மா இது வந்து மதத்துக்கு எதிரானதுன்னு இந்த நிலங்கள் மீதான உரிமை யாருக்குங்கிற இடத்துக்கு நீங்க போறீங்க இல்லையா? நம்ம பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம். சந்திரசேகரன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய மசோதாக்கள் பாஜக கொண்டு வந்தாலே எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்த்திருக்கோம். இல்லை, அப்படி பார்த்தா இங்கே இதே இஸ்லாமியர்களுக்கான சட்டம், இந்த வக்ஃப் வாரியம் என்பது உருவாக்கப்பட்டதுலேருந்து 1923 இது சம்பந்தமான ஒரு அடிப்படை பேச்சுக்கள் ஏற்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறம் 1954 இந்த வக்ஃப் சட்டம், வக்ஃப் வாரிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1954 58 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக உள்ள அந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை எல்லாம் நில அளவை செய்து இதுதான் வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்கள்னு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 1958 சரி, நீங்கள் இதுதான் வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்கள். அதில் வந்து டிஸ்பியூட் இருக்கலாம். சொத்துக்கள்னு நீங்க ஒருத்தருடைய சொத்துக்கள் கொடுத்துட்டீங்க, நீங்க ஒருத்தருடைய சொத்துக்கள்னு அறிவிச்சிட்டீங்க. அதற்கு பிறகு டிஸ்பியூட்லாம் தீர்த்துக்கிறதுக்கும் அதுக்கு ட்ரிபியூனல், அவர் சொன்ன மாதிரி ட்ரிபியூனல் இருக்கு, அதுக்கப்புறம் தேசிய வக்ஃப் கவுன்சில் இருக்கு, அதுக்கப்புறம் கோர்ட் இருக்கு, எல்லாமே தீர்க்கக்கூடிய நடைமுறைகள்ல இருக்கு. நீங்க அதற்கு பிறகு 1995 ஒரு முழு அளவிலான ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தங்கள், ஏதாவது சில இதில் சிக்கல்கள் இருந்ததெல்லாம் எடுத்து அந்த சச்சார் கமிட்டி இந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு தான் திருத்தங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அது பிளஸ் 2013 ஒரு திருத்தம், சச்சார் கமிட்டி இந்த இதெல்லாம் வச்சு 2013 ஒரு திருத்தம். சுதந்திரத்துக்கு பிறகு 4 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த வக்ஃப் வாரிய சட்டங்கள். அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ்ன்றது சில இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு சட்டத்தில் திருத்தங்கள் என்பது எப்பொழுதும் ஒரு 2 திருத்தங்கள் 3 திருத்தம் 10 திருத்தம், அதிகபட்சம் எனக்கு தெரிந்து ஒரு 10 திருத்தங்கள் வந்திருக்கு. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம், இந்த மாதிரி ஒரு வாரிய சட்டங்களில் திருத்தம்னு சொன்னால் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 திருத்தங்கள் தான் வரும். ஆனால் இதில் வந்து 40 திருத்தங்கள் இதில் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பிட்ட இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தில் மட்டும் 40 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இவர்களுடைய நடைமுறை கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா விவசாய சட்டங்கள் 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்போ அதோட ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லுவோம். எப்போவுமே நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்கள் சொல்கிறப்ப விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து பேசி அதற்கு தகுந்த மாதிரி பண்ணாங்களா? ஏன்னா இந்தியா என்பது ஒரு நாடாக கூட்டாட்சியாக இருந்தால் கூட ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான விவசாய நடைமுறைகளும் இருக்கும், அந்தந்த வணிக நடைமுறைகளும் வேற வேற விதமாக இருக்கும். எல்லா பிரதிநிதிகளையும் கலந்து ஆலோசிச்சாங்களா அப்படின்னா இல்லை. அது வேற ஏதாவது ஒரு கூட்டுக்குழுக்கு இது அனுப்பிச்சாங்களா, வேற ஏதாவது கலந்தாலோசனை நடந்ததா? இல்லை. நீங்க விவசாய சட்டங்களா இருக்கட்டும், தொழிலாளர் நல சட்டங்கள், தொழிலாளர் அமைப்புகளை எதையும் கலந்து பேசலாம். அதே மாதிரி நீங்க குற்றவியல் நடைமுறை சட்டங்கள், இப்ப இந்தியா முழுக்க வழக்கறிஞர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அதை வந்து 146 எம்பிக்களை வெளியில அனுப்பிச்சிட்டு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் உள்ள நிறைவேற்றப்பட்டன. நீங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மட்டும் சட்டம் வந்து அமலாயிடாது. நீங்க அமலாக்கலாம், ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது யாரு அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க அந்த எந்த வழக்கறிஞர் நீங்க சொல்ற இந்த வரிசையில எதையுமே கலந்துரையாடல் செய்யாம அவ்வளவு சட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு பரவாயில்ல, நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க, நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க கிடையாது. நீங்க குடியுரிமை திருத்த சட்டமாகட்டும், எல்லாவற்றையும் நீங்க வரிசையா எடுத்தீங்கன்னா அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இன்றைக்கு அப்பெல்லாம் கூட்டுக்குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு கேட்டோம், நிலைக்குழு கேட்டோம், எந்த குழுவுக்கும் அவர்கள் அனுப்பவில்லை. அதே ஹிண்டர்பர்க் அறிக்கைக்காக எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தது, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றோம். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அனுப்பக்கூடிய கட்டாயத்துக்கு முதல் தடவையாக பாஜக தள்ளப்பட்டிருக்கிறதுன்றத ஒரு முதல் படியா பாக்குறேன். பெரும்பான்மை இருக்கலாம். இவர்கள் இதை கொண்டு வந்ததற்கான காரணம் இவர்கள் வந்து நிறைவேற்ற முடியாது என்பது தெரியும். இவர்களுக்கு பல சட்டங்கள் நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்துமே வெளி அரசியலுக்காக ஒரு அடுத்தது 3 மாநில தேர்தல் வருது, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், திருப்திப்படுத்த வேண்டும். ஆனாலும் அதில் அவர்கள் தோல்வி அடைவார்கள், தோல்வி அடைந்திருக்காங்கன்றதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க அயோத்தியில அவர்கள் முன்வைத்த பிரச்சனை தோல்வி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க உத்தரகாண்ட்ல ஒரு இடைத்தேர்தல்
அதில் பத்ரிநாத்தில் அங்கே தான் போய் அவர் தியானம் உட்கார்ந்தார். அங்கு அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 2 குறிப்பிட்ட ஒரு தேர்தலை இப்போ ஒரு வெற்றியை குறிப்பிடுறேன். காங்கிரஸும் எதிர்க்கட்சியும் பெற்ற வெற்றியை குறிப்பிடணும்னு சொன்னீங்கன்னா, குஜராத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக அந்த இடத்துல ஜெயித்த ஒரு பாஜக ஜெயித்த இடத்துல காங்கிரஸ் இன்றைக்கு ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கு. அந்த இடத்துல தான் 2 எருமை மாட்டை பிடுங்கி கொடுத்து விடுவார்னு மோடி பேசின இடம், பேசிய இடம். நான் அது குறிப்புக்காக சொல்றேன். அவர்கள் பேசியதை நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள்னு சொல்றேன். அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு தொகுதியில உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் சொல்ற இடத்துல தோத்துருக்காங்க. ராஜஸ்தான்ல தோத்துருக்காங்க. நிச்சயமா சார், நம்ம அப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இன்னைக்கு கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசி முடிச்சதற்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா எதிர்க்கிறாங்க. எதிர்த்தற்கு பிறகு அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறார். காங்கிரஸ் உட்பட எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியுமே, நீங்க வெளிநடப்பு பண்ணுவீங்க, இதை தான் நீங்க செய்வீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறார். தற்போது நம்முடைய அமர்விலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து அபுபக்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன அதில் சிக்கல் இருக்கு? வக்ஃபு ஆக்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு. சரி, அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அந்த திருத்தங்கள் எல்லாமே சமுதாயத்திலேருந்து கொடுக்கப்பட்ட சஜஷன்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறவங்க யாருமே சஜஷன் கொடுக்கல. சரி, அதுபோல் அந்த பேசிக்காக அந்த வக்ஃபு சட்டத்துக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் தகர்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால், முழுமையாக அதை படித்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம அந்த வக்ஃபு சொத்தாங்கிறத யார் சொல்லணும்னு சொன்னால் வக்ஃப் போர்டுனுடைய சிஇஓ தான். சரி, வக்ஃப் போர்டு தான் அந்த வக்ஃபு சொத்தா இல்லையாங்கிறத சொல்லணும். ஆனால் இப்போ அந்த அதிகாரத்தை எடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, கலெக்டருக்கு இருக்கக்கூடிய வேலைகளில் சர்வே கமிஷனருங்கிறதே இப்போ கலெக்டர் தான் அந்த வக்ஃபு சொத்துக்கு. சரி, அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், கலெக்டருக்கு ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் நிலுவையாக இருந்ததை இப்போ புதுசாக வழிபாட்டு ஸ்தலங்கள் துவங்குறதுல பல்வேறு சிக்கல், கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுல. இப்போ நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் முதலமைச்சரை சந்தித்து சொன்ன கோரிக்கை என்னன்னு சொன்னால், இதில் 10 வருஷம் வரைக்கும் கூட பெர்மிஷன் கொடுக்காம பள்ளிவாசலில் கோயிலில் இதெல்லாம் இதாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல அற்புதமான ஒரு இது பண்ணால் என்ன, ஜிஓ போட்டது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இருந்த வழிபாட்டு ஸ்தலங்களை புதுப்பிக்கிறதுக்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. சரி, புதிதாக வழிபாட்டு ஸ்தலங்கள் துவங்கும் பொழுது கலெக்டர் 1 மாதத்துக்குள்ள எஸ்ஆர் நோன்னு சொல்லணும். முடியாதுன்னு சொன்னால் காரணத்தை சொல்லணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா கலெக்டர்கிட்ட இல்லாத காரியத்தினால தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இவங்க எல்லா அதிகாரத்தையும் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சரி, வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு அது ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. சாதாரண கோர்ட்டில் போய் நீங்கள் வக்ஃபு பிரச்சனையை சொல்லும் பொழுது வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு அந்த அதிகாரம் இல்லை இதில். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் போர்டில் மெம்பர்ஷிப் யாருண்டா 2 முத்தவள்ளிகள், எல்லா 7000 பள்ளிவாசல் இதுலேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டிங் பவர் உள்ளவங்களில் 2 முத்தவள்ளிகள் இருப்பாங்க. முஸ்லீம் எம்எல்ஏக்கள்லேருந்து 2 பேர், முஸ்லீம் எம்பிக்கள்லேருந்து 2 பேர், முஸ்லீம் பார் கவுன்சில் மெம்பர்ஸில் 2 பேர், இல்லைன்னா சீனியர் அட்வொகேட்ஸ் 2 பேர், சமுதாயத்திலேருந்து ஒரு பிரமுகரை போடுவாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், முஸ்லீம் ஆஃபீஸர், இப்படி அங்கே 11 பேர் கொண்டது தான் அங்கே இருக்கிறது. இது எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. சரி, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ 2 முஸ்லீம்கள் அல்லாத 2 பேரை போடணும். ஏன் போடணும்னு சொல்லலை. முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்கள சிஇஓவே மெம்பராக இருக்கக்கூடியவங்களே சரியத் சட்டத்தை முழுமையாக படித்து வக்ஃபு சட்டங்களை தெரிஞ்சாதான் அதை பற்றி பேச முடியும். எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது முஸ்லீம் அல்லாதவர்களை 2 பேர் போடணுங்கிறத ஏன் மேண்டேட்டரி ஆக்குறீங்க? என்ன காரணங்களும் இல்லை. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ 2 பெண்களை போடணும்னு சொன்னால் அது ஏற்கனவே இருக்குது சட்டத்தில். 2 பெண் உறுப்பினர்களும் ஏற்கனவே இருக்கிறாங்க. நான் போன டைம் வக்ஃப் போர்டில் மெம்பராக இருந்தேன், எம்எல்ஏ இருக்கும்போது. ஆல்ரெடி இப்போ இந்த ஃபாத்திமா முஸ்தஃபரும் ஷியா வக்ஃபுலேருந்து ஒரு அமத்துல் ஆதிஃபாட ஒரு பெண் இருந்தாங்க. அதெல்லாம் புதுசாக இவங்க கொண்டு வரல. இவங்க அதை சொல்லுவாங்க, பெண்களுக்கு நாங்கள் அதிகாரம் அளித்தல் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதில் ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்போவும் ஆசியா மரியம் ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஃபாத்திமா முஸ்தஃபர் இருக்கிறாங்க, 2 பெண்கள். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, முஸ்லீம்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் வக்ஃபு பதிவு பண்ண முடியும். இது பைத்தியார்த்தனமான, அதாவது முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு இடம் கொடுக்குறாங்க வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. இப்போ சமீபத்தில் போன மாதம் ஒரு செய்தி, திருப்பூரில் இந்துக்கள் நிறைந்து வாழக்கூடிய அந்த பகுதிகளில் இந்து கோயில் கட்டுறதுக்கு இடமில்லை, எல்லாம் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி. சரி, முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து தாராளமாக கொடுத்தாங்க. எல்லா பத்திரிகைகளையும் பெரிய செய்தியாக இருந்தது. இவன் என்ன சொல்கிறான்டா, வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம்கள் மட்டும்தான் பதிவு பண்ண முடியும், அதுவும் 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொன்னால் இவங்க சொல்கிறது சிஇஓவா முஸ்லீம் இல்லாதவங்க இருக்கலாம். ஓகே. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் அங்கே ரன் பண்ணுறவர். சரி. அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களுக்கே முழுமையாக சரிய சட்டமும் அதுவும் தெரியாமல் படித்து செய்கிறாங்க. சரி. முஸ்லீம் அல்லாதவர்களை போடணுன்னு இவங்க ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? இவங்களுடைய எண்ணம் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லாத இந்திய அமைச்சரவை 5 வருஷமாக முஸ்லீமே இல்லை, அமைச்சர் ஒரு ஆள் கிடையாது. சிறுபான்மை அமைச்சகத்தையே வச்சுட்டாங்க. சரி. அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சொத்துக்களில் 3வது பெரிய சொத்து வக்ஃப் சொத்து. ஓகே. இராணுவத்துக்கு சேர்ந்தது, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்ததுக்கு அடுத்த சொத்து வக்ஃப் சொத்து தான். ஓகே. இதை பல்வேறு நிலைகளில் ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டே சில இதுகளை கூட ஆக்கிரமிச்சு வச்சுருக்கு. சரி. இவங்க இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா வாய்மொழியில் கொடுத்துருப்பாங்க சில இடங்கள், தர்மத்துக்காக வேண்டி நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்ட்டு. சரி. அப்போ அவங்க பதிவு பண்ணும்போது அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க அதெல்லாம் செய்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் முஸ்லீம்கள் தான் கொடுக்கணும், எல்லாமே டீடை பதிவு பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு இந்த சட்டப்படி அது வக்ஃபு சொத்துன்னு சொல்ல முடியாது. ஓகே. பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை இழந்துருவோம் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கண்டா. சரி. இவங்க சொல்கிறது எப்படின்னா பாருங்கள், இந்த இதில் முக்கியமான ஒரு இதை கொண்டு வரான் பாருங்கள். அதை படித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இதில் ஒரு இது வருது, 10வது பாயிண்ட். இதில் என்னன்னு சொன்னால், நோ சூட் அப்பீல் ஆர் அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ரைட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எனி வக்ஃப் which has not been registered in accordance with the provision of this act. இந்த சட்டப்படி பதிவு பண்ணப்படாத வக்ஃபுகளை shall be instituted or commenced or heard, tried or decided by any court after expiry of the period of 6 months from the commencement of the Waqf Amendment Act 2024. சரி. இந்த சட்டப்படி அதை முறையாக நீங்கள் பதிவு பண்ணலைன்னா அந்த சட்டம் வக்ஃபு சட்டம்னு சொல்ல முடியாதுன்னு இருக்குது. ஓகே. எவ்வளோ பைத்தியகரமான சட்டம் இது! நான் என்ன கேட்குறேன்டா, இன்றைக்கி பள்ளிவாசல், கோயில், தர்கா எல்லாம் இருக்குது. ஓகே. பல இடங்களில் முறையாக பதிவு பண்ணிப்பாங்க, சில இடங்களில் முறையாக பதிவு பண்ணிக்க மாட்டாங்க. நான் பாத்தியத்தில் இருக்கும். ரைட். கோயில்களும் அப்படி தான். ஓகே. சர்ச்சுகளும் அப்படி தான். சொல்றதனுடைய அடிப்படையில் சட்டத்திட்ட வராங்கன்னா அப்ப முறைப்படுத்துறோம் நாங்கன்றாங்க. முறைப்படுத்துற பதிவு பண்றதுக்குள்ளதுக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்க? யாரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணாவோ அதெல்லாம் செய்திருக்குன்னு சொல்றாங்க. எப்படி நடைமுறை? நிச்சயமா சார். நீங்க நடைமுறை சாத்தியமே இல்லாத விஷயம். முக்கியமான ஒரு அதே மாதிரி என்ன பாருங்க, இது அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கடா, இந்த வக்ஃபு டீடு இல்லாம எந்த வக்ஃபு இதையும் நீங்க பதிவு பண்ண முடியாதுன்னு வருது. வக்ஃபு டீடுங்கிறது அந்த காலத்தில் அவங்க எழுதி கொடுத்திருந்தா தானே. சரி. இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஓகே, அது பாத்தியத்தில் இருக்குது, இப்போ பதிவு பண்ணியிருப்பாங்க, எல்லாம் செய்திருப்பாங்க. அந்த அப்போ பழைசை போட்டு எப்படி பார்க்க முடியும்? ஓகே, ரைட். அப்படி பார்க்குறதா இருந்தால் எந்த சொத்துமே மிஞ்சாத. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இப்படி அவங்களுடைய இதில் இப்போ புதுசாக நீங்கள் பதிவு பண்ணும்போது கலெக்டரேட்டை தான் போய் சொல்லணும். சொல்லும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, இதை வந்துக்கிட்டு இன்விடேஷன் அப்ஜெக்ஷனுக்கு வைக்கிறார். ஓகே. நீங்கள் ஒரு இதை பதிவு பண்ணும்போது, இப்போ புதுசாக பதிவு பண்ணும்போது அவர் கலெக்டர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அப்ஜெக்ஷனுக்கு கேட்பார். சரி. அந்த அப்ஜெக்ஷன் வந்துட்டுன்னு சொன்ன அன்னைக்கு இதை நம்ம இதாகவே செய்ய முடியாது. இவங்க இந்த இதில் 19வது இதில் ஓகே சார் என்ன சொல்கிறாங்கண்டா சார், இப்படி இப்போ என்ன பாருங்க, அதில் தெளிவாகவே அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, சரி, கலெக்டர்கிட்ட நீங்கள் அப்ஜெக்ஷனுக்கு கொடுக்கும்போது அப்ஜெக்ஷன் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, ரைட். அவர் தான் அதிகாரம் அப்படிங்கிறது, அதிகாரங்கிறது. அதாவது உங்களுக்கு சிஇஓக்கு அதிகாரம் இல்லை, வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு அதிகாரம் இல்லை. சரி. அதே மாதிரி கலெக்டர்கிட்டே எல்லாம் போய் செய்யணும்னு சொல்கிறாங்க. 2 மெம்பரும் முஸ்லீம் இல்லாத மெம்பரை போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் முறையாக பதிவு பண்ணலைன்னா அது வக்ஃபு சொத்தை இல்லை. இல்லை, நிச்சயமா. நீங்கள் முதல்ல பேசும்போது சொத்தை முடிவு பண்ண போகும்போது நீங்கள் சொன்னீங்க, அதாவது பெண் உறுப்பினர்களை போடணும்னு இருக்குன்னு. ஆனால் ஆல்ரெடி பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க. இருக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இதர பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களை சார்ந்த நிறைய பேருக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. 2 தான் சார். முஸ்லீம்களில் ஜாதி கிடையாது, சுன்னி ஷியான்னு இருக்குது. அதாவது சிறிய பிரிவு 2 பேருமே முஸ்லீம்கள் தான். அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லாம் மக்காவுக்கு போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. இவங்க புதுசாக இதில் என்ன கொண்டு வராங்கண்டா, 2 வக்ஃபு இல்லாமல் நியூ ஆகா காணி வக்ஃப், போரா வக்ஃபுன்னு 2 உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. சரி. இந்த கம்யூனிட்டிங்கிறது சில ஊரில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லா ஊர்லையும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலாக கிடையாது. ஓகே.
அதே சென்னை போன்ற இடங்கள்ல தான் இப்போ ஷியா வக்ஃபு அப்படி இருந்து கூட இப்போ ஆல்ரெடி ஷியா ஸ்காலர் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு ஆலிமு படித்தவர், ஒரு ஆள் ஷியா ஸ்காலரு. அதே மாதிரி ஷியா கம்யூனிட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் இருக்கிறாங்க. சரி, இது சமுதாயத்திலேயே மேலும் மேலும் குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிச்சாளக்கூடிய சூழ்ச்சி, பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிங்கிறது சமுதாயத்திற்குள்ளேயே சமுதாயத்துக்குள்ள பண்றாங்க. இது முக்கியமான கிளைம். சையத், உங்கள்ட்ட தான் அதாவது முதல்ல நீங்க சொன்னீங்க, அதாவது இப்போ நம்ம இதுல வக்ஃப் வாரியத்தில் பொறுத்த வரைக்கும் வேற்று மதத்தினவர்களை போடுறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரியான ஒரு கேள்வியை தமிழக பாஜக வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, வக்ஃப் வாரிய அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகள் மற்ற மதம் சார்ந்த அமைப்புகளை பராமரிப்பவர்களுக்கு வழங்கப்படுறதில்லை. இட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மற்ற மதங்களுக்கான வாரியம் இருக்கு இல்லையா, அதை விட அதீதமான அதிகாரம் என்பது இருக்கு, இது மதங்களுக்கிடையே ஒரு பிளவை உண்டு பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை தமிழக பாஜக முன்னிறுத்துது. இல்லை, அடிப்படையில் பாஜகவுடைய நிலைப்பாடு அதுதான். இப்போ இவ்வளோ நாள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, ஹெச்ஆர்என்சியை சுதந்திர அமைப்பாக மாற்றணுன்னாங்க, முழுக்க முழுக்க இந்துக்களுடைய கட்டுப்பாட்டில் வர்றோம்னாங்க. இன்றைக்கி அப்படி அந்த நிலைப்பாட்டில் இந்துக்களுடைய கோயில்கள், இந்துக்களுடைய சொத்துக்கள் முழுக்க முழுக்க இந்துக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி ஏன் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்க? என்னுடைய நிலைப்பாடு ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் மதத்தை சார்ந்த வழிபாட்டு விஷயங்களில் அவங்கவுங்க தான் தீர்மானிக்கணுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதானே அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. இப்போ ஏன் நிலைப்பாடை மாற்றுறாங்க? இதுதான் அரசியல். அதிகார மாதிரியான ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுடைய கொள்கைக்கு வரும்போது இப்போ ஹெச்ஆர்என்சியை சுதந்திர அமைப்பாக மாற்றணுன்றதை கையை விட சொல்லுங்களேன். அதுவே அடிப்படையில் புரிதல் இல்லாதது. ஹெச்ஆர்என்சி ஏன் அரசு கீழே வருதுன்னா, அரசு கோயில்கள் அரசு கையில் வந்திருக்கு. இன்னைக்கு ஊரில் இருக்கிற ஐயனார் கோயில் ஏதாவது கட்டுப்பாட்டில் இருக்கா? ஹெச்ஆர்என்சி கீழே வருதா? கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஊர் கோயில்கள், அது அரசுடைய கோயில்கள் இல்லை. அரசர்கள் ஆண்ட கோயில்கள், அவர்கள் கட்டி கொண்டு வந்த கோயில்களை அரசு எடுக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு கூட இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் இருக்கு. செஞ்சியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அது கோட்டைக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு ஏசை கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதை நாங்கள் போய் உரிமை கேட்கலையே. வேலூர் கோட்டைக்குள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அது ஏசை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏன்னா மன்னர்களுடைய சொத்துக்களை அரசுக்கு கிட்ட போகும்போது அது போயிடுச்சு. அது இல்லாம வக்ஃபு செய்யப்பட்ட, தானம் செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய உரிமைகள் ஒரு தீர்ப்பாயத்துக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அது ஒரு விதத்துல தீர்ப்பாயம் இருப்பது நீதிமன்றங்களுக்கும் அரசுக்கும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, அண்ணா சொன்ன மாதிரி எத்தனை வழக்குகள் அங்க போய் நிற்கும். சரி, அது தீர்ப்பாயம் மூலமாக ஒரு கோட் இருக்கு. ஓகே, வக்ஃபு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கு. அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கா? திமுக வைத்த கிளைம்ல ரொம்ப முக்கியமானது, கனிமொழி அவர்கள் பேசும்போது, இது மதத்திற்கு மட்டுமல்ல, தனி மனிதனுக்கு சுதந்திரத்துக்கான எதிரானது, இன்னொன்னு கூட்டாட்சிக்கு எதிரானது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வக்ஃப் போர்டு, ஸ்டேட்டுக்கு ஒரு போர்டு இருக்கு. அது ட்ரிபியூனலை எப்படி செட் பண்ணணும்னு இங்க இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு உரிமையை அவங்க தீர்மானிப்பாங்க. 2 பேர் உள்ள வரலாம். ஓகே, அப்படின்றது எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுல நீங்க எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டையும் இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய பராமரிப்பு. எத்தனை இஸ்லாமியர்களை கூப்பிட்டு நீங்க பேசுனீங்க? சரி, இல்லை உங்ககிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா? இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கருத்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க இன்னைக்கு மேற்கோள் காட்டுறது இந்திய ஹஜ் கமிட்டியோட தலைவர் வரவேற்றிருக்கிறார் அப்படின்னு. இல்லை, இந்திய ஹஜ் கமிட்டியுடைய தலைவர் என்பது நியமிக்கப்பட்டவர். ஏன் யூபியில் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்துக்காக பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு வந்து அறன்னு சொல்லி அறைய வச்சு அதை காணொலி வந்த பிறகு கூட நடவடிக்கை எடுக்க தயங்கிய சிறுபான்மை ஆணையம் அங்க இருக்கு யூபியில. அப்ப இவங்க பப்பெட்டா போடுற, இவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் வரவேற்கிறதுல அது ஒட்டுமொத்த சமூகத்துடைய கருத்தாகவோ இல்ல சமூக உணர்வுடைய பிரதிபலிப்பாகவோ எடுத்துக்க முடியாது. இதுல என்னன்னா, இல்ல 2 நோக்கங்கள் பாஜகவுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக ஒரு திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்துறேன் அப்படின்னு அவர்களுடைய வாக்காளர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி அடுத்தது இது கார்ப்பரேட்டுகளுக்கு மிகவும் உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டம். அண்ணன் சொன்ன மாதிரி 3வது அதிகமான சொத்துக்களை கொண்டது. சும்மா கொஞ்சம்லாம் கிடையாது. 1.2 லட்சம் கோடி அசெட் உள்ள வக்ஃப் போர்டு. ஓகே, ஒன்று கார்பரேட்டுக்கு தள்ளுபடி இவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கு நிகரான சொத்து வேல்யூ கொண்ட ஒரு வக்ஃப் போர்டு. 9.4 லட்சம் ஏக்கர் இடம் கொண்ட வக்ஃப் போர்டு. சரி,
அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இந்த வக்ஃப் போர்டுக்கு. ஓகே, அப்ப கூட அச்சம் அப்படிங்கிறது இந்த இடம் வந்து இங்க வரும்போது ஓகே நீங்க கலெக்டரை டிசைடிங் ஃபேக்டரா வைக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்னுடைய வக்ஃப் சொத்துன்னு நான் சொல்றேன். சரி. ஆனா கலெக்டர் வந்து இது கவர்மெண்ட் சொத்துன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது கவர்மெண்ட் சொத்தா மாறிடுமா இந்த சட்டப்படி. ஓகே, இது நீங்க அடுத்தது கோர்ட்டுக்கு போகலாம். சரி. ஆனா கோர்ட்ல தீர்ப்பு வரும் வரையில் இது கவர்மெண்ட் சொத்து. ஓகே, ஓகேவா? இந்த கவர்மெண்ட் சொத்தை கவர்மெண்ட் என்ன பண்ணும், A1 A2ன்னு சொன்னார்ல, அவங்கள கூப்பிட்டு இந்தாப்பா இது கவர்மெண்ட் சொத்து தான், நீங்க என்ன வேணாலும் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நம்ம போய் வழக்கு போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா இவங்க இந்த சொத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதை ஏன் சொல்றேன்னா, இவங்க வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதுல மாற்றங்களை ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது அப்போ உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக இவர்களுடைய நோக்கத்தை சொல்லிச்சு. ஓகே, ஒரு வனப்பகுதினா அது வனப்பகுதி மட்டும்தான், அதுல போய் நீங்க விவசாயம் பண்ண முடியாது. அப்ப அந்த விவசாயத்திற்கு இடம் கொடுக்கிறது, கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய மைனிங்க்கு கொடுக்கறதுக்காக வனப்பகுதியை சுருக்குனாங்க. சரி, அதுல இதே மாதிரி டெக்னிக்காலிட்டியை கொண்டு வந்தாங்க. அப்ப இஸ்லாமிய சொத்துக்கள் பறிக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலும் பிரச்சனைக்கு ஆகலாம். இந்த பள்ளிவாசல் வக்ஃப் சொத்துன்ற காரணத்தினாலதான் அங்க பள்ளிவாசலா இருக்கு. நாளைக்கு ஒரு கலெக்டர் வந்து, இன்னைக்கு கலெக்டர்கள்லாம் எப்படி வராங்கன்றத நம்ம சமீபத்துல பார்த்தோம். பூனே விவகாரத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ராடு பண்ணக்கூடிய ஒரு IAS சிஸ்டம் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இல்ல நிச்சயம் அப்படிப்பட்ட சூழல்ல வரக்கூடிய கலெக்டர், அது ஒரு நீதியுடைய அடிப்படையே என்னன்னா, நீயே வழக்குலயும் நீயே நீதிபதியாவும் இருக்க முடியாது. இன்னைக்கு கவர்மெண்ட்டுடைய சொத்தா அல்ல வக்ஃபுடைய சொத்தா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது நீதிமன்றம் தான் தீர்த்து வைக்க முடியும். ஆனா கவர்மெண்ட்டுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய கலெக்டர் அது முடிவு பண்ணுவார் அப்படின்றது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு எதிராக. நிச்சயமா நம்ம பேசுவோம் சந்திரசேகரன் சார். அது முதல்ல பேசும்போதே சையத் அபிசுல்லா அந்த விஷயம் தொட்டார். பொலிட்டிக்கலா இதுல வந்து ஒரு பார்வை பாஜக வைக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல் ஒண்ணு, நம்ம ரெண்டாவது இது அவங்களை சார்ந்த வாக்காளர்கள் அப்படிங்கிற கான்சென்ட்ரேட் பண்றாங்களா, இல்ல பாஜகவுக்கும் RSSக்குமே சில சிக்கல்கள் இருக்கிறது, அவர்களையும் திருப்திப்படுத்துகிற விதமாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில பாஜக இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களா? இல்ல, இது எல்லா அடிப்படையிலும் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அதுல தோல்விதான் அடைகிறாங்க. ஏன்னா அவர்கள் வாக்களித்த வாக்காளர்களே, அவர்களை நம்பி வாக்களித்த வாக்காளர்களே, அது இந்து வாக்காளர்கள் தான் பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் இந்து வாக்காளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களே இந்த பட்ஜெட்லேருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் மீது அதிருப்தியாக இருக்காங்க. அதிலிருந்து திசை திருப்புற வேலை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா, ஏதோ நாங்கள் வந்து உங்களை காப்பாற்ற வந்து விட்டோம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்கள் மட்டும்தான் செயல்பட முடியும், உங்களை காப்பாற்ற, இந்துக்களை காப்பாற்ற நாங்கள் மட்டும்தான் சொல்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது அதை வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் தயாராக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள வாக்காளர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. இல்லை, அதாவது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக நம்ம பேசணும் அப்படின்னா, வக்ஃப் அப்படின்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்ல போனா, இன்னைக்கே நான் ரொம்ப டீடைலா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஊடகத்துல இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு தான் படிக்கிறோம். பொதுமக்களுக்கு அதுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது ஒரு ஓட் பேங்க்னு அவங்க நம்புறாங்களா? அதுதாங்க, நீங்க கன்வர் யாத்திரைன்னு கேள்விப்பட்டீங்களா? எனக்கும் தெரியாது. நான் இந்து, கோவிலுக்கெல்லாம் போறவன். எனக்கு கன்வர் யாத்திரைனா என்னன்னு தெரியாது. இன்றைக்கு கன்வர் யாத்திரையை வச்சு ஒரு அரசியல், அங்கே ஒரு போர்டு இஷ்யூ, அது கோர்ட் வரைக்கும் போய் அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை மக்கள் மத்தியில் அதை ஒரு பேசு பொருளாக்கி அதை ஒரு வாக்கு வங்கியாக உபயோகப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் செய்வது என்னன்னா, திசை திருப்புற வேலை, ஒரு மத ரீதியான அரசியலை கையில் எடுப்பது, இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் எதற்காக சொல்ல வந்தேன்னா, கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் 4 முறை பெரிய அரசியல் சட்ட, இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தங்கள் நடைபெற்றிருக்கு. அப்பெல்லாம் வராத எதிர்ப்பு ஏன் இப்போது வருகிறதுன்ற கேள்வியை முன் வச்சா கூட யார் செய்கிறார்கள் என்பதை நீங்க எடுத்து வைக்கணும். அது யார் செய்யறாங்களோ அப்படி இருக்கிறது. நீங்கள் வந்து இவர்களுக்கு ஆதரவாக, நீங்க ஆதரவாக இருக்க வேண்டாம், எதிர்ப்பாகவாவது இல்லாமல் இருந்தீர்களான்ற கேள்வியை முன் வைக்கணும். நீங்க ஒரு மதச்சார்பற்ற நாடுல நீங்க ஆதரவா இருக்க, சொன்ன மாதிரி அவ்வளவு இஸ்லாமிய பிரதிநிதி ஒருவர் கூட இல்லாம அந்த 5 வருட இது இந்த சுதந்திர இந்தியாவிலேயே கிடையாது. சுதந்திர இந்தியாவிலேயே ஒரு ஆளுங்கட்சியில், அமைச்சரவையில் இஸ்லாமிய பிரதிநிதி இல்லாமல் இருந்ததே கிடையாது. இன்றைக்கு இல்லை. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் கணக்கில் வச்சு நீங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு இதெல்லாம் பேசுகிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு மக்களையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே உள்ள மத நல்லிணக்கம் வட இந்தியாவில் அல்லது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் முதலமைச்சரையே புல்டோசர் பாருங்கிறீங்க. என்ன புல்டோசர்னா அவர் எதை இடித்தார் என்று பார்த்தீங்கன்னா
இஸ்லாமிய சொத்துக்களை தான் இடிச்சிருக்காரு. சரி. அந்த மாநிலத்துல இந்த சட்டம் அமலானால் என்ன நீதி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. இல்ல அதுக்கு தான் 36 சீட்டுக்குள்ள அடக்கிட்டாங்க. அதுதான் இல்லங்க, அந்த மாநிலத்துல இன்றைக்கும் அமைச்சரவை அவர்கள் யோகி ஆதித்யநாத் தலைமையில தானே அமைச்சரவை இருக்கு. நாளைக்கு இந்த சட்டம் அமலாகிறது என்று சொன்னால், ஒரு சொத்து பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அங்கு யாருக்கு எப்படி என்ன கையாளுவாங்க எப்படி அப்படிங்கிற ஒரு கையாளுவாங்கன்ற ஒரு சட்டத்தை- அச்சம் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும்ல. ரைட். கண்டிப்பாக அதை நினைத்து பார்க்கணும்ல உங்களுக்கு. நிச்சயம். எல்லாம் நியாயமா நடப்பார்களா? அந்த அங்க உள்ள கலெக்டர் வந்து யார் வச்சு முடிவு எடுப்பாரு? அது இருக்குல்ல உங்களுக்கு. இல்ல கண்டிப்பா. இப்போ சார் முதல்ல சொன்னாங்க ஏற்கனவே உறுப்பினர்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத. பட் ஆனா முஸ்லீம் தொடர்பான இந்த சட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தா முதல்ல பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னு சொல்றாங்கல்ல. இப்போ நம்ம முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த போதும் என்னுடைய இஸ்லாமிய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு நாங்க நல்ல ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ அதே குரல் இதுலயும் எடுபடுது அப்படிங்கும்போது மகளிர் அவங்க எப்படி பார்க்கிறாங்க? அதுக்கு சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கூட முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் கூட அது வந்து ஒரு இஷ்யூ ஆகி உச்சநீதிமன்றம் போய் அதற்கப்புறம் அது சட்டமாக்கப்பட்டது. நீங்க இவர்களாக எல்லாம் சொல்லி சஜஷன் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணல. அவங்க ஐயா சொன்ன மாதிரி யாராவது இதுவரைக்கும் அந்த சட்டம் திருத்தங்கள் எல்லாம் வந்து அவர்கள் கொடுத்த சஜஷன்ஸ்ல வந்து எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்ளல. ஓகே. அதுல கன்சல்டேஷன் வச்சு அதன் மூலமாக சில திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். ஆனா இப்ப யார் இந்த சட்டத்துக்கு திருத்தத்துக்கு உங்களுக்கு கேட்டாங்க? இல்ல போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சுதா? எங்களுக்குள்ள இந்த சமத்துவம் இல்லை எங்களுடைய இது என்னன்னா, இந்த ஆக்கிரமிப்பாளர்களை அப்படியே அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்ததாக கொடுத்து அதன் மூலமாக சொத்துக்களை கைமாற்றுவதற்கோ அல்லது வேறு ஆட்களுக்கு கொடுப்பதற்கோ தான் இது ஒரு அப்படின்றத தெரியுது. ஏன்னா நீங்க வன பாதுகாப்பு சட்டத்தை சொன்னாரு. ஜார்க்கண்ட்ல வெளிப்படையாவே தெரிஞ்சு வன பாதுகாப்பு சட்டம் மூலமாக அந்த பழங்குடியினரை எல்லாம் வெளியேற்றிடுச்சு. அங்க அதானிக்கான நிலக்கரி சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இது இப்போ வெளிப்படையாக பார்த்தோம். இது கோர்ட்டில் உச்சநீதிமன்றம் போய் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையெல்லாம் பார்த்தோம். ஆக இவர்கள் வந்து எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த சொத்துக்கள் மீது இவர்களுக்கு ஒரு யார் சொத்தாக இருந்தாலும் சரி, அது அரசாங்க சொத்தாக இருக்கட்டும், எங்க பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள், ரயில்வே சொத்துக்கள் விற்கப்பட்டன, பிஎஸ்என்எல் சொத்துக்கள் விற்கப்பட்டன. அதே மாதிரி நாளைக்கு வக்ஃப் வாரிய சொத்துக்களும் விற்கப்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நிச்சயமா கண்டிப்பா நியாயமான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க அபூபக்கர் சார். அதாவது தமிழ்நாடு பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இன்னொரு முக்கியமான கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு விவகாரங்கள், வக்ஃப் வாரிய சொத்துக்களுக்கான இந்த கணக்கெடுப்பு விவகாரங்களை முத்தவள்ளிகள் தான் ஏற்கனவே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இடையில வந்த சட்ட திருத்தம் என்பது மாநில அரசுகளுக்கு அதை மாற்றிட்டாங்க. இதனால் மாநில அரசுகளுக்கு ஒரு பெரிய பொருட்செலவு ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களே அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. நம்ம அதில் எப்படி? இல்லை கணக்கெடுப்புலாம் அவங்க கிடையாது. அதாவது வக்ஃபு ப்ராப்பர்ட்டிங்கிறது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது இல்லை. அந்த மசூதி அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு சொந்தம். சரி. இப்போது மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்கன்னா அங்கே ஒரு மசூதி இருக்கும், மொஹல்லா. சரி. அந்த மொஹல்லாவில் உள்ளவங்களுக்கு அது பாத்தியப்பட்டது. அதில் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மசூதி இவங்களுக்கு சேர்ந்தது, சியா வக்ஃபு, சுன்னி வக்ஃபு, என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாம் தெளிவாக அவங்க யார் அதை வக்ஃபு பண்ணுறாங்களோ. உங்களுக்கு பினாமி நிலத்தெல்லாம் பள்ளிவாசலுக்கு எழுத முடியாது. ஒரிஜினல் என்னுடைய நிலமாக இருந்தால், தெரிஞ்ச நிலமாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. அப்படி எல்லாமே இருக்கிறதானா ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது சகோதரர் அவர் சொன்ன மாதிரி 2 பேரும் உங்களுக்கு இதில் அதிகமான வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸை ஆக்கிரமிக்கிறாங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், சரி, கலெக்டர் வந்துக்கிட்டு அதெல்லாம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிடுவார். ஓகே. இதுக்கு சமீபத்தில் இதே பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ஒன்று நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பல பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, எல்லா கம்யூனிட்டியில் உள்ளவங்களும். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படி கடந்து போச்சு. அதெல்லாம் எனிமி ப்ராப்பர்ட்டி. ஓகே. சும்மா அப்படியே கிடந்துச்சு ஆக்கிரமிப்பு மாதிரி. ஆனால் இவங்க வந்த பிறகு என்ன செய்தாங்கண்டா, அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி எல்லாம் லீஸுக்கு விட்டு விற்க ஆரம்பித்தாங்க. சரி. வாங்கினவங்கள அதிகமாக அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான். ஓ. இப்போ அந்த மாதிரி இதை என்ன செய்வாங்கண்டா, கார்ப்பரேட்டுக்கு தார வார்த்துருவாங்க. சரி. இப்போது அங்கே காஷ்மீரில் சட்டத்தெல்லாம் மாற்றினாங்க. என்ன சொன்னாங்க, இந்தியா அங்கே பூர்வீக குடிமக்களை குடியமர்த்த போகிறோன்னு சொன்னாங்க. கடைசியாக போக போக பார்த்தேன்னு சொன்னால் அங்கே இடம் வாங்கியிருக்கிறதெல்லாம் இந்த அரபு நாட்டில் உள்ள ஷேக்குமாரே இடம் வாங்கியிருக்காங்க. ஓகே. இவங்க கார்ப்பரேட்டுக்கான ஒரு அரசாங்கம் தானே இது. சரி. அது மாதிரி ஒரு சூட்சுமத்தில் கூட இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் கைமாற கூட இவங்க பண்ணியிருக்கலாம். ஓகே. இந்த சட்டங்கிறது இப்போ வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு மகாராஷ்டிரா அங்கெல்லாம் வரப்போகுது. சரி. அதுக்கு இதை ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ கையில் இருந்தால் தானே, சரி, இந்து முஸ்லீம்ங்கிற ஒரு இஷ்யூவை கையில் எடுத்தால் தான் இவங்க அரசியல் பண்ண முடியும். ஆனால் வளர்ச்சியை சொல்லி அவங்க பண்ண முடியாது. சரி. இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், என்னென்ன மாற்றங்கள் செய்துக்கிட்டேன்னு எங்கேயா பண்ணாங்களா? நம்ம பிரதமர் மோடியே பிரச்சாரம் ஃபுல்லாக தான் நடந்துச்சு. உங்கள் சொத்து அவங்க தாலியை பிடுங்கி கொடுத்துருவோன்னு சொன்னார் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா. என்னென்ன அசிங்கமாக பேசணுமோ எல்லாத்தையும்
பேசி முடிச்சிட்டாரு. காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கையை முதல்ல பேச ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் அதே பிரச்சாரத்தில் தானே இருந்தார். கடைசியாக அவர் நான் மனிதன் இல்லை அவதாரம்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் சொல்லலை, இப்போன்னு சொல்கிறேன்னு சொன்னார். எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி கட்டிட்டாருன்னு வைங்களேன். இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஒன்றும் கிடையாது. சரி சார். இந்த சட்டங்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட சட்டம். அதே மாதிரி இந்த சட்டம் ஆக்கிட்டுன்னு சொன்னால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தார வாக்குறதுக்குரிய ஒரு முயற்சி கூட அவங்க பண்ணுவாங்க. அப்படிலாம் துணியக்கூடியவங்க தான் இவங்க. இந்த சட்டத்தினால முஸ்லீம்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. உண்மையாகவே அவங்க முஸ்லீம்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணும்னு சொன்னால் இந்த சொத்துக்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி. வக்ஃப் வாரியத்தை நடத்துறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபண்டு இல்லை. ஃபண்டை கொடுக்கல, எங்கள் ஃபண்டு கொடுக்கலையே. அதுபோல் இது நாங்கள் மெயினாக கேட்க வேண்டியது என்னென்னு சொன்னால், இதுவரைக்கும் வக்ஃப் சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது எல்லாமே சமுதாயத்திலிருந்து கருத்துக்கள். கடைசியாக 2013 அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்கிறது ராஜேந்திர சச்சாரனுடைய அறிக்கையினுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படி எடுத்துக்கிறதில்ல. சரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிறுபான்மை அமைச்சராக இருந்த ரஹ்மான் கான், பெங்களூரை சேர்ந்தவர், அவர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு கமிஷன் ஆய்வு பண்ணி இது எது செய்தால் வக்ஃபுகளை பாதுகாக்கலாம். முன்னாடிலாம் இப்போ முன்னாடி வந்துக்கிட்டு 100 வருஷத்துக்குள்ளே தான் வக்ஃபு சொத்தை பாதுகாக்க முடியும். சரி. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சியில் 2013 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் எத்தனை வருடங்கள் ஆனாலும் வக்ஃபு சொத்து தான். அதை கிளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. சரி. இப்போ இந்த சட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டம் வந்ததுலேருந்து 6 மாதத்துக்குள்ளாக எல்லா சட்டத்தினுடைய டீடுகளையும் முறைப்படுத்தணும். பண்ணையிலன்னு சொன்னால் அந்த வக்ஃபு சொத்தை நீங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அபாயகரமான செய்தி. ரெண்டாவது, அந்த வக்ஃபு சொத்துங்கிறத சொல்கிற அதிகாரம் வக்ஃபு போர்டினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓக்கு கிடையாது, கலெக்டருக்கு தான். கலெக்டருங்கிறது அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர். அவர்களுக்கு முழுமையாக வக்ஃபு சட்டத்தை தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அவர் நேரம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? கண்டிப்பா நிறைய கேள்விகள் இருக்கு. அதாவது இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய முடியாதனால தான் ஒரு வக்ஃப் வாரியம் உருவாக்கி அதற்கு வருவாய்த்துறையில் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க தான் சிஇஓ. சாதாரண ஆட்கள் சிஇஓ கிடையாது. வருவாய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அறிவுபூர்வமா இருக்கக்கூடியவங்க தான். இன்னைக்கு ஒரு வக்ஃப் போர்டினுடைய சிஇஓ யாரு? தாரிஸ் அகமது IAS. இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி வக்ஃபு ட்ரிபியூனலில் உள்ள அதிகாரத்தை பிடுங்கி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாடிக்கு ஒன்றும் நடக்க. கண்டிப்பாக சார். அப்போ எடுக்கிறதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, யாருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கிறதுன்னு ஒரு அச்சப்பறவை நீங்கள் முன்வைக்கிறீங்க சையத். அதாவது இதில் JPCக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நம்பிக்கை இருக்கா நல்ல திருத்தங்களோடு வரும், இல்லை பரவாயில்லை எதிர்கட்சிகளுடைய குரலுக்கு செவி சாய்த்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சுருக்கமாக? இல்லை இது எதிர்கட்சிகள் ஜெயித்து இருக்காங்க அப்படின்றது தான் இது. சரி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் மணி பில்லாக கூட மாற்றி இதை கொண்டு வந்துடுவாங்க. லோக்சபாவில் பாஸ் பண்ணால் போதும், ராஜ்யசபா கூட போகாது. இன்றைக்கி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக, பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இது எப்படியும் பாஸ் ஆகாதுன்றது தெரியும், ராஜ்யசபாலையும் எதிர்ப்பு வரும்ன்றது தெரியும். அதனால கிட்டத்தட்ட தோல்வியை ஒத்துக்கிண்டு தான் JPCக்குள்ளே போயிருக்காங்களே தவிர இது கிட்டத்தட்ட முடிஞ்சு போன கதை. இதுக்கு முழு வெற்றிக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா கூட்டணி, எதிர்கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு, தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை எடுத்து வைத்து இவர்கள் மத துவேஷத்தை தவிர வேறு எதுக்காகவும் இதை கொண்டு வரல அப்படின்றத மக்களுக்கு நிரூபித்த காரணத்தினால JPCக்குள்ளே போயிருக்கு. நிச்சயம் உங்களோட நிறைவான கருத்து சார். இந்த எலெக்ஷன் ஓரியன்ட் இதுதான் கொண்டு வந்திருக்கிறதுன்றது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடரப்ப கடைசி நாளன்று ஏதாவது ஒரு சட்டத்தை அமல்படுத்துவாங்க. பெண்களுக்கு அதிகாரம்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்படி இருந்தால் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லி கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றினாங்க. அதற்கான முன்னெடுப்பை என்ன எடுத்திருக்காங்க இவங்க பண்ணியிருக்காங்க? எனக்கே கூட ஞாபகம் இருக்கு, 2029 தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2036 நீங்கள். ஏன்னா இப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுக்கணும்னா சென்சஸ் எடுக்கணும்னா ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற கோரிக்கை எதிர்கட்சி கூட்டணியினால வலியுறுத்தப்பட்டு வருது. அதனால எல்லாவற்றிலும் சிக்கலாக இருக்கிறதுனால அதை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட பெண்களுக்கு அதிகாரம்னு இந்த வக்ஃப் போர்டில் கூட சொல்றீங்க, பெண்களுக்கு உள்ள இது பண்ணணும். எனக்கு நினைவு இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் கூட பெண் தலைமையில வக்ஃப் போர்டே இருந்திருக்கு. ஃபதர் சயீத் MLA இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பெண் தலைமையில வக்ஃப் போர்டே இருந்திருக்கு, ஃபதர் சயீத் இருந்திருக்காங்க. ஆக தலைமையிலேயே இருக்கிறப்போ உறுப்பினர்களை போடுறதுல என்ன பெரிய இருக்காங்கன்னு சொல்றாங்க.
அதான் 2015 ஆக்ட்லயே இருக்கு, இப்பவே இருக்கிறப்ப இவர்கள் ஏதோ புதுசா கொண்டு வந்து அதை இவர்கள் செய்த மாதிரி காட்டுவதற்காக கொண்டு வராங்க. ஆக இவர்கள் யாரையும் கன்சல்ட் பண்ணாம இதை கொண்டு வந்திருக்காங்கன்றதுல இதுவும் ஒரு கருத்துன்னு சொல்றேன். ஏற்கனவே இருக்கின்ற 2 பேர் பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது இவர்கள் புதிதாக 2 பெண்களை போட வேண்டும் என்று சொல்லுவது என்பது ஏற்கனவே இருக்கிறது கூட தெரியாம செய்திருக்கிறார்களா? ஒரு சட்டத்தை ஒரு அகில இந்திய அளவுல ஒரு மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரு சட்டத்துல இது கூட தெரியாமல் அவர்கள் செய்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கு. இது பியூர்லி ஒரு தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட, அடுத்த தேர்தலுக்கு சொல்வதற்கு இவர்கள் எதுவும் இல்லை. நீங்க 100 நாள் திட்டம்னு சொன்னாரு தேர்தலுக்கு முன்பே. 100 நாட்களில் என்னென்ன திட்டங்கள் செய்ய வேண்டும்னு அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசினாரு. கிட்டத்தட்ட 100 நாட்கள் கூட ஆக போகுது. ஆனா என்ன திட்டங்களை கொண்டு வந்தார் இப்பொழுது என்று கேட்டால் எதுவும் இல்லை. நிச்சயமா சார், ஒரு கலந்துரையாடல் இல்லை அப்படிங்கிறது தான் மதசார்பின்மைக்கு திரும்ப திரும்ப அதுக்கு வேட்டு வைக்கிற விதமாக ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கிறது. இந்த நிலங்கள் யாருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அவங்க இருக்கிறாங்கிற அச்சப்பார்வையும் எல்லாரும் வைக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நிகழ்ச்சி கொண்ட விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி சார். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.